அதாவது சினிமாவை காப்பாற்ற தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இப்படி பல சங்கங்கள் பேரளவுக்கு தான் இருக்கே தவிர சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ சென்சார் பாருங்கள், இப்போ விஜய் தம்பி படம், அவர் ஒரு மாஸ் ஹீரோ, மாஸ் இது டயத்துக்கு வர முடியல. பொங்கலுக்கு வராமல் என்ன பக்ரீத்துக்கு விட முடியும்? ஒரு டைம் எப்போ அது சென்சாரெல்லாம் அதுவும் இப்போ சென்ட்ரல் மயமாக்கிட்டால் இது ரொம்ப கொடுமை. சென்சாருங்கிறது 4 ப்ரொடியூசர், ஃபைனான்சர் இருக்கணும், டைரக்டர் இருக்கணும், அந்த பாடியில் நடிகர், இந்த சம்மந்தமானவங்களும், சோசியல் ஆக்டிவிட்டி, சமூக சேவகர், இந்த மாதிரி தான் இருக்கணும், இண்டிபெண்ட் பாடியாக இருக்கணும். இந்த சென்சாரு, வெங்காயம், இந்த மசாலெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து. அப்படி இருந்தால் எந்த 2 பாடி இண்டிபெண்ட்டாக செயல்படணும். இந்த தகவலை ஏன் சொல்கிறேன்னா, ஒன்று சென்சார், சென்ட்ரல் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. இந்த சொசைட்டியை பாதுகாக்கக்கூடிய மக்கள் 10-15 பேர் இதில் இருக்கணும். இந்த அரசு தலையீடும் இருக்கக்கூடாது. அடுத்து இந்த தேர்தல் ஆணையம் அது இண்டிபெண்ட்டாக டிஎன் சேஷன் அப்படின்னு ஒரு ஆண்மகன் இருந்த வரைக்கும் அது தேர்தல் ஆணையமாக இருந்தது. அதுக்கப்புறம் கேவலமான முளை மாதிரிங்கெல்லாம் உட்காந்துட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணுறாங்க. யார் சொன்னார் படம் ஸ்டார்டிங்லேயே வந்து படம் வெளி வரலன்னாரு? எந்த படம் வெளி வரலன்னு சொன்னார்? ஜனநாயகன். அதாவது வந்தாயின்னு நீ வராட்டி என்ன, சினிமாங்கிற ஒரு குடும்பம், அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. அதுல அரசியல் இல்ல ஏன் புரியலன்னா, எடுத்த உடனே உடனே பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, படத்துக்கு கதை, இந்த படத்தை பத்தி பேச வந்துட்டு அந்த படத்தை ஏன் பேசுனீங்க? அதுக்காக தான் எங்களுக்கு புரியல. படத்தை மொத்தமாக பார்த்தேன் இல்லையா, இவர் பட்ட வேதனைகள். ஒரு படம் இந்த டயத்துக்கு வரணும். அதான் சொன்னேன் நான், பிரியாணிலாம் அன்றைக்கி சாப்பிட்ணும், ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் கழிச்சு சாப்பிட்றதுக்கு பேர் பிரியாணி இல்லை. அந்த மாதிரி அது மிகப்பெரிய கொடுமை. அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி, ஒரு ராவுத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஆள் இருக்கணும். அநேகமாக எல்லாம் நல்லாயிருக்கும், யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. இது மிகப்பெரிய வேதனை. அது ஒரு மாஸ் ஹீரோ, என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல. கோர்ட்டுங்கிறான், அங்கேங்கிறான், மறுபடிங்கிறான், ஆர்டருங்கிறான். என்னடா நடக்குது இந்த நாட்டில்? என்ன யாராக இருந்தாலும் சரி, சினிமாங்கிற இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை ப்ரொடியூசர், எத்தனை பேர், அந்த ஆள் எத்தனை ஆயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன், எத்தனை லட்சம் பேர். அந்த ஒரு பொங்கல்னா அந்த இதுக்கு கொண்டு வரணும். அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக அந்த பாடி ஏதோ ஒரு தவறு நடக்குது, அதை இன்னும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அந்த வேதனையை தான் சொன்னேன். ஏன்னா இவர் தான் பணத்தை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா. அதனால் இந்த சினிமாவை நம்பித்தான் நம்ம பிரஸ் எல்லாமே இருக்கும். அதனால் அதெல்லாம் களையணும்னா உண்மையான கருப்பன்கள், உண்மையான ஒரு ஆர்வலர், இந்த நாட்டை நேசிக்கிறவங்க வரணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.